சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துலா ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது துளாராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத ராஜ யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதமா இந்த மே மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுலயும் முக்கியமா கடந்த 10 வருஷத்துக்கும் மேல வெறும் வேதனைகளை மட்டுமே தொடர்ச்சி அனுபவிச்சுட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த மே மாசத்துல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்க போகுது. ஒரு சில எதிர்பாராத யோகங்கள் கிடைக்க போகுது, மகிழ்ச்சி தேடி வரப்போகுது. முக்கியமா உங்களோட வாழ்க்கையில நமக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் கூட இந்த மே மாசத்துல உங்களுக்கு தாராளமா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் முக்கியமா இது நாள் வரைக்கும் உங்களோட அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில உட்கார்ந்திருந்த குரு பகவான் இந்த மே மாசத்துக்கு அப்புறமா உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறார். குரு பகவானோட இந்த பயிற்சி மற்ற ராசிக்காரங்களை விட துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது, அதிரடியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, நிறைய மகிழ்ச்சியை அனுபவிக்க போறீங்க. உங்க மனசுல இருந்துட்டு வந்த மன கவலைகளும் மன குறைகளும் முழுமையா விலக போகுது. முக்கியமா மன வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு சூப்பரான மன வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த மே மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் திருமண முயற்சிகளை இந்த மே மாசத்துல தாராளமா ஆரம்பிக்கலாம். வரன் பார்க்கறதா இருந்தாலும் சரி, வரன்களை பேசி முடிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பா அதுக்கான பலன்கள் நல்ல விதத்துல கிடைக்கும். முழு சுபகிரகமான குரு பகவான் உங்களோட பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில நீங்க இணையறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமணத்தை முடிச்சிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல குரு அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளும் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க எவ்வளவோ செலவு பண்ணிருப்பீங்க, எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு போயிருப்பீங்க, நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல ஏதோ ஒரு தடை கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். அந்த தடை இந்த மே மாசத்துல கண்டிப்பா உடையும் அப்படின்னு சொல்லுவேன். குரு பகவானோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிடுச்சு அப்படிங்கறதால இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியும் கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் ராகு கேதுக்களோட பயிற்சியும் நடக்க இருக்குது அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த மே மாதம் இருக்க போகுது. உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில துளாராசிக்காரங்க உங்களோட குழந்தைகள் மூலமா கூட ஒரு சில பிரச்சனைகளையும் தேவையில்லாத நெருக்கடிகளையும் சந்திக்கிறதுக்கு இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துளாராசி அன்பர்கள் இந்த மே மாதத்துல ரொம்ப பொறுமையாவும் கவனமாவும் இருந்தே ஆகணும். குழந்தைகள் மேல அதிகபட்ச கவனத்தோட இருங்க. குழந்தைகள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கறத அப்பப்போ கவனிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் நெருக்கம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்க குழந்தைகள் தனிமையில இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி விட்டுறாதீங்க. சப்போஸ் உங்க குழந்தைகள் தனிமையில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தனிமை அவங்கள தவறு செய்ய தூண்டும் அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகள் உங்களோட குழந்தைகள் மூலமாவே உங்களுக்கு ஒரு சில அவமானங்களை கொண்டு வர்றதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறதையும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல உங்க வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, இந்த மே மாதத்துல நீங்க தான் அனுசரிச்சு போயாகணும். உங்க வாழ்க்கை துணையோ அல்லது அவங்களோட சொந்த பந்தங்களோ உங்களை அனுசரிச்சு போகவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா உங்க வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நீங்க கோபப்படுற மாதிரியோ அல்லது வருத்தப்படுற மாதிரியோ தான் அவங்க நடந்துக்குவாங்க. நீங்க சந்தோஷப்படுற மாதிரி அவங்க இந்த மே மாசத்துல கண்டிப்பா நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அனுசரிச்சு போயாகணும், நீங்க தான் பொறுமையா இருந்தாகணும். குழந்தைகள் மேலையும் அதிக அளவுல கவனத்தை வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் சொந்த தொழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மே மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டமா இருக்க போகுது. தொழில நீங்க கொடி கட்டி பறக்க போறீங்க. சக்சஸ் அப்படிங்கிற குதிரையில ஏறி கண்மூடித்தனமா போக போறீங்க. ரொம்ப பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. எந்த அளவுக்கு தொழில கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்க போகுது. பணம் உங்களை தேடி வந்து சேரப்போகுது. தொழில இது நாள் வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், ஒரு மாதிரியான மந்த நிலைமை, இது எல்லாமே இந்த மே மாசத்துல முழுமையா விலக போகுது. ஒரு மாதிரி பரபரப்பா தொழில ஓடிக்கிட்டே இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமா இந்த மே மாதம் இருக்க போகுது. குரு பயிற்சியா இருந்தாலும் சரி, ராகு கேதுக்களோட பயிற்சியா இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு கண்டிப்பா யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்குது.
பெரிய அளவுல நெருக்கடிகளையோ பிரச்சனைகளையோ கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இல்ல. அதே சமயம் என்னதான் பண வரவு சிறப்பா இருந்தாலும் தொழில் சிறப்பா நடக்கும் அப்படின்னாலும் செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குடும்ப செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். குழந்தைகள் மூலமா செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல சொந்த பந்தங்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அது மூலமாவும் செலவுகள் ஏற்படும். ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு வீட்டை புதுப்பிக்கிறது மாதிரியான செலவுகள், அப்படி இல்லைன்னா வாகன பழுதுகளை சரி செய்யறது மாதிரியான செலவுகள் கூட இந்த மே மாசத்துல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு செலவுகளும் இந்த மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதனால செலவுகளை நினைச்சு நீங்க அதிக அளவுல கவலைப்படவே தேவையில்லை. கிரக அமைப்புகள் அப்படிதான் இருக்குது அப்படிங்கறத ஏத்துக்கோங்க. அப்படி ஏத்துக்கிட்டு உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நமக்கு வருமானம் வேணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி திங்க் பண்ணுங்க. நீங்க வருமானத்தை தேடி ஓடுறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வந்து கொட்டுறதுக்கும் தயாரா இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல தொழில மாற்றங்களை செய்யணும், அப்படி இல்லைன்னா புதிய கிளைகளை ஆரம்பிக்கணும், அப்படி இல்லைன்னா புதுசாவே தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மே மாதத்தை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். முழுக்க முழுக்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சப்போர்ட்டான ஒரு மாதமா தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. தொழில் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மே மாதத்துல தாராளமா எடுக்கலாம். முக்கியமா உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அவங்களோட ஆலோசனைகளை கேட்டு அதுக்கப்புறமா தொழில முடிவுகளை எடுக்கும் போது குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இல்லாம உங்களால பாத்துக்க முடியும். உங்களோட தொழிலையும் பெரிய அளவிலான சாதனைகளை உங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற துளாராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மே மாதம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு மாதமா இருக்க போகுது. நீங்க நல்லது அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கே ஆபத்தா முடியக்கூடிய காலகட்டமா இந்த மே மாதம் இருக்குது. அதனால உத்தியோகத்துல இருக்கிற துளாராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்க கூட வேலை பார்க்குற சக பணியாளர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க. அவங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது அந்த காரியம் உங்களுக்கே ஆபத்தா முடியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமா உங்களோட சக பணியாளர்களுக்கு வேலை சம்பந்தமா நீங்க ஏதாவது ஆலோசனைகளை சொல்றீங்க அப்படின்னா அந்த ஆலோசனைகளை கூட அவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தவறா புரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கும் உங்க சக பணியாளர்களுக்கும் இடையில பகை உணர்ச்சி உண்டாகிறதுக்கும் சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கும் கூட இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால உத்தியோகத்துல இருக்கிற துளாராசி அன்பர்கள் இந்த மே மாசத்துல உங்க வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமா இருங்க. அடுத்தவங்களோட வேலைகள்ல தலையிடாதீங்க. யாருக்கும் ஆலோசனைகளை சொல்லாதீங்க. யாருக்கும் உதவி செய்யறேன் அப்படின்னு முன்னாடி போய் நிக்காதீங்க. நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்னாலே பிரச்சனை உங்க முதுகுக்கு பின்னாடி நிக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா எந்த ஒரு சூழல்லையும் உங்ககிட்ட இருக்கிற ரகசியங்களை சக பணியாளர்கள் கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மே மாதம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா தான் இருக்க போகுது. உங்க ராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மே மாதத்துல உச்சம் பெற்ற நிலையில ரொம்ப சூப்பரான அமைப்புல இருக்காரு அப்படின்னாலும் அவர் சனியோட இணைஞ்சு இருப்பாரு அப்படிங்கறதால காது சம்பந்தமான பிரச்சனைகள், தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா மூக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறதுக்கு இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில துளாராசி அன்பர்கள் மருத்துவமனையிலேயே தங்கி இருந்து சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் கூட இந்த மே மாசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. சாப்பிடுற சாப்பாட்டுல கவனமா இருந்துக்கோங்க. உழைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஓய்வும் முக்கியம் அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓய்வே இல்லாம நீங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உங்க ராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மே மாசத்துல உச்சம் பெற்ற நிலையில இருப்பாரு அப்படிங்கறதால மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மேல உங்களுக்கு இனம் புரியாத ஈர்ப்பு இந்த மே மாசத்துல கண்டிப்பா ஏற்படும். நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் மேலையும், பெண்களா இருந்தா ஆண்கள் மேலையும் எதிர்பாராத ஈர்ப்பு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஈர்ப்பு ஒரு சில பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க கூட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அவங்க உங்ககிட்ட ஏதாவது உதவிகளை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு அவங்களுக்கு உதவிகளை செய்யுங்க. உதவிகளை செய்யும் போது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு அந்த உதவிகளை செய்யுங்க. குடும்பத்துக்கு தெரியாம எந்த ஒரு உதவியையும் மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்களுக்கு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மே மாதம் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாவும் கவனமாவும் இருந்துட்டீங்க அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு முழுக்க இந்த மே மாதம் யோகமான காலகட்டமாவே இருக்கும், அதிர்ஷ்டமான காலகட்டமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.